ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி பில்டில் என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காய்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பில்டிங் மை ட்ரீம் பிசின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பிசி பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைனும் ஆஃப்லைனும் எங்கே பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த பிசிக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, இந்த பிசி நம்ம எதுக்காக பில்ட் பண்ணியிருக்கோம், எல்லா விஷயமே இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த ஸ்பெக்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிசி பில்டு நம்ம எதுக்காக பண்ணோன்ற பற்றி நம்ம பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா கேமிங்காக நம்ம கேஷுவல் கேமிங்காக இந்த ஒரு பிசி பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் போட்டு வைக்க நம்ம இன்டெல்லாக ஏஎம்டியான்னு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி பிராண்டில் Ryzen 7 7700 ப்ராசஸரை செலக்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் ப்ராசஸர். இந்த ஒரு ப்ராசஸர் போட்டு வைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் கேமிங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸர்ன்றது பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதர்போர்ட் போட்டு வைக்கும். நம்ம என்ன ப்ராசஸர் கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அண்ட் நம்ம ரேம் எல்லாமே கணக்கு வச்சு தான் பார்த்தீங்கன்னா மதர்போர்டு செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சப்போர்ட்லாம் நம்ம மதர்போர்டில் இருக்கணும். எம்எஸ்ஐ பிராண்டோட B650Mன்ற இந்த ஒரு மதர்போர்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வைஃபை ப்ளூடூத்லாம் வருது. அண்ட் DDR5 ரேமும் அண்ட் Gen 4மே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. பட்ஜெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான மதர்போர்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரேம் போட்டு வைக்கும் நம்ம G.Skill பிராண்டோட 16GB நம்ம DDR5 ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ரேம் தான் போட்டிருப்போம். பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 16GB ரேம் போடலாம். ஏன்னா 2 ரேம் ஸ்லாட் மதர் போர்டில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16GB ரேம் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தபடியாக ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். க்ரூஷியல் பிராண்டோட 1TB Gen 4 ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1TB SSD இந்த ஒரு பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1TB நம்ம நம்ம 500GB பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கும் 500GBக்கு நம்ம ஸ்டோரேஜ் மாதிரி பிரிச்சிருக்கோம். ஹார்ட் டிஸ்க் எதுவுமே நம்ம போடல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டே இருந்துச்சு. நம்ம செல் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ZOTAC பிராண்டோட RTX 5060 8GB கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கேமிங்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா நம்ம இப்போ 2025 ஒரு பில் பண்ணுறோம். நம்ம நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு இருக்கோம். 8GB பட்டாரு. மினிமம் ஒரு 16GB கிராஃபிக்ஸ் கார்டு போட வேண்டியிருக்கும். நீங்கள் கேமிங் போட்டு இருக்கும் ஓகேங்களா. பட் நம்மளோட பில்டில் பார்த்தீங்கன்னா செகண்டரி தான் கேமிங். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 8GB கிராஃபிக்ஸ் கார்டே பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் தான். அண்ட் இது லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகுது. 5060 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. ஸோ அந்த ஒரு லேட்டஸ்ட்டு கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போட்டிருக்கோம். Deepcool பிராண்டோட 550 வாட்ஸ் பவர் சப்ளை நம்ம இந்த ஒரு பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக ப்ராசஸருக்கு மட்டும் நம்ம கூலர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ராசஸர் ஹீட் ஆகும். அது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூலர் Deepcool பிராண்டோட ஒரு கூலர் போட்டிருக்கோம். அடுத்தபடியாக இந்த எல்லா காம்பனன்ட்ஸுமே வைக்கிறதுக்கு இந்த ஒரு கேபினெட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது Coco Core 200Mன்ற இந்த ஒரு கேபினெட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டுக்கு டோட்டலாக ஆன ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 89,400 rupees ஆச்சு ஓகேங்களா இந்த பில்டுக்கு. பட் இது நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம ஆர்டர் கூட நம்ம பில் பண்ணோம். ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 1500 rupees சார்ஜ் பண்ணாங்க. எதுக்காகனா இந்த பிசி அசம்பிள் பண்ணுறதுக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் லெவல் ப்ரோமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே சேர்த்து 1500 rupeesன்றது ஃபேர் ப்ரைஸ் தான். ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்டுக்கு 90,900 rupees ஆச்சு. ஸோ இந்த ஒரு பில்டுன்றது பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் பே பண்ண ப்ரைஸ்க்கு வேர்ல்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த கேபினெட் போட்டிங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி RGB கேபினெட் தான். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயுமே சைட்லையுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வரும். அண்ட் இந்த RGB போட்டு வைக்க நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக முழுக்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சில கிளிப்ஸ் நான் இப்போது வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலி இந்த ஒரு பில்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில்டில் நம்ம என்ன மாதிரி மானிட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், கீபோர்ட் மவுஸ் இதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கணும், எல்லா விஷயமுமே அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.